ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ லன்ச் என்னன்னு பார்க்கலாம். டீ கடைக்காரங்க மாதிரி வேகமாக ஆற்றலான்னா அடுப்பு நாறி போயிடுது. நமக்கு அது வரவே மாட்டேங்குது. நானும் ஃபாஸ்ட்டாக அந்த கரண்டியில் பாலை வேகமாக ஆற்றுறேன், முடியல. அவங்க எப்படி ஆற்றுறாங்கன்னே தெரில. டீ கடையில் பழக்கம் இருக்கும்லங்க. ஓட்ஸுக்கு தான் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு நட்ஸ் போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன நட்ஸுனால் அது வந்து ஒரு கல்கண்டு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஓட்ஸு, அப்புறம் வந்து வேர்க்கடலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு, அப்புறம் பேரிச்சம்பழம். நம்ம வேர்க்கடலை வந்து வெல்லத்தோடு அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். அப்புறம் பனானா, அவ்வளோதாங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூனு. இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு கிடையாது. எனக்கு வாழைப்பழம் ஓட்ஸில் போட்டாலே பிடிக்காது. வெறும் வேர்க்கடலையும் ஓட்ஸ், அவ்வளோதான். அதுதான் எனக்கு பிடிக்கும். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு. அதனால் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கிண்டி கொடுத்துருவேன். அவர் எப்படி டேஸ்ட்டாக இருந்தாலும் சாப்பிட்டுப்பார். எனக்கு வந்துட்டு சிம்பிளாக இதுதான் எனக்கு. நான் சாப்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு காலேஜில் விட்டுட்டு ஈவெண்ட்டா, அதனால் வந்துட்டு இன்றைக்கி அந்த அம்மா விட்டுட்டு வந்துட்டு ஸ்கூல்லேயும் விட்டாச்சு. வாழைக்காய் வந்துட்டு ஃப்ரை, அந்த கருவேப்பிலை பொடி போட்டுட்டு மசாலா தடவி தோசைக்கல்ல போட்டு எடுத்தோம். சூப்பர் டேஸ்ட்டுங்க. என் பையன் சாப்பிடவே மாட்டேன் வாழைக்காய், ஆனால் இது நல்லா இருக்குதுன்னு சொன்னான் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேம்மா, ஜூஸ் போட்டிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா, இது என்னென்னா சாத்துக்குடி 1 கிலோ 50 ரூபான்னு விற்றாங்க. நம்மளுக்கு வந்து இந்த பட்ஜெட் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து 1 கிலோ வாங்கியிருந்தேன். அதுதான் ஜூஸ் போட்டுட்டு, சொரக்காய் கூட்டு ரொம்ப நாளாச்சுங்க. பாசிப்பருப்பு போட்டு வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இப்படி தான் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எங்களோட லன்ச் மெனு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.